நாமக்கல் மாவட்டம் தலைமை அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி. துரைசாமி, வணக்கம். அங்கு மீட்பு பணிகள் நடைபெறுகிறதா? என்ன விவரம்? சௌந்தர்யா, இந்த சம்பவமானது ராசிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தான் நடைபெற்றிருக்கிறது. நேற்று மாலை ராசிபுரம் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. 110 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியதோடு மரங்கள் முறிந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் கனமழை காரணமாக ராசிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு மழைநீர் புகுந்ததால் உள்நோயாளிகள் பிரிவு, பிரசவ வார்டு பகுதி மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் அங்கிருந்த நோயாளிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அவர்களை மருத்துவமனை ஊழியர்கள் மாற்று இடத்திற்காக அனுப்பி வைத்து அந்த மழைநீரை வெளியேற்றும்படி நகராட்சியினர் ஈடுபட்டனர். நள்ளிரவு வரை இந்த பணி நீடித்த நிலையில் தற்போது மழைநீராக வெளியேற்றப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து மழை காலங்களில் மழைநீர் தேங்குவதால் தொடர்ந்து நோயாளிகள் பாதிக்கப்படுவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர். சௌந்தரி.